5, 4, 3, 2, 1. All system activated. Good evening students, good to see you again. Hope you feel the same. Okay, last classல நம்ம வந்து ஸ்கோப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் வந்து எல்இஜிபி ரூல்ஸ் மூலமாக வேறு ஸ்கோப்பிங் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எல்இஜிபி அப்படின்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். இதோட அப்ரிவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட யூஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்த எல்இஜிபி அப்படின்றது ஒன்றும் ஒவ்வொரு வகையான ஸ்கோப். இந்த ஸ்கோப் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்கோப் டிஃபைன்ஸ் ஆர்டர் இன் விச் வேரியபிள்ஸ் ஹாவ் டு பி மேப்ட் டு த ஆப்ஜெக்ட் இன் ஆர்டர் டு அப்டைன் த வேல்யூ. அதாவது ஒரு வேரியபிளுக்கான வேல்யூ இந்த டயத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டயத்தில் எது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த கரெக்டான வேல்யூவை கொடுக்கறதுக்காக தான் எது பயன்படுதுன்றாங்க, ஸ்கோப் அப்படின்னு சொல்லி. ஸ்கோப் அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் தப்பான ப்ரோக்ராம். தயவுசெய்து அதை நீங்கள் படிக்க வேண்டாம், அது அவசியமானதும் இல்லை. ஏன்னா கீழே இதுக்கடுத்து வரக்கூடிய எல்இஜிபி ரூல்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் தப்புன்றது ஈஸியாக புரிஞ்சிடும். அது என்னன்றதை நான் கடைசி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து அந்த பார்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிடலாம் ஈஸியாக. டேரெக்டாகவே நீங்கள் அடுத்த பேஜுக்கு வந்துடலாம் புக்கில். இந்த எல்இஜிபினா என்ன சார் அர்த்தம்னா, எல் ஃபார் லோக்கல், இ ஃபார் என்க்ளோஸ்ட், ஜி ஃபார் குளோபல் அண்ட் பி ஃபார் பில்டின் அப்படின்றது தான். இதை நீங்கள் இந்த ஆர்டரில் தான் சொல்லணுன்றனால தான் முதல்ல உங்களுக்கு எல்இஜிபின்னு பேரே கொடுத்துருக்காங்க. அது ஏன் சார் நீங்கள் வந்து இஎல்ஜிபி இல்லைனா இபிஎல்ஜி இந்த மாதிரி சொல்லாமன்னா சொல்லக்கூடாது. என்னன்னு தான் சொல்லணும், எல்இஜிபி அப்படின்ற ஆர்டரில் தான் சொல்லணும். ஏன்னா இருக்கிறதுலே சின்ன ஸ்கோப் எது லோக்கல், அதை விட கொஞ்சம் பெரிய ஸ்கோப் எது என்க்ளோஸ்ட், அதை விட கொஞ்சம் பெருசு குளோபல், அதை விட ரொம்ப பெருசு பில்டின். இதை நீங்கள் இந்த படத்துலேயே பார்க்கலாம். இருக்கிறதுலே சின்ன பெட்டி எது லோக்கல், ரெண்டாவது கொஞ்சம் பெருசு எது என்க்ளோஸ்ட், அதை விட கொஞ்சம் பெருசு எது குளோபல், அதை விட பெருசு எது பில்டின். அந்த ஆர்டர் வரணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இதையே வந்து எல்இஜிபி அப்படின்ற பேரில் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ இதுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். The LEGP is used to decide the orders of the scope to be executed. அதாவது ஸ்கோப்பிங் பற்றி படித்தோம், தியரிட்டிக்கலாக பார்த்தோம், இனிமேல் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கோப்ஸு என்ன ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது தான் வந்து எது டிஃபைன் பண்ணுது, ஸ்கோப்பிங். சார் புரியல சார், சத்தியமாக புரியலன்னா புரியாது, அது எனக்கு தெரியும். நான் டெஃபினேஷன் சொல்லணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை 4 ஸ்கோப்பையும் பார்த்துட்டு பின்னாடி வந்து பேசுவோம். ஓகேங்களா? இதை பார்த்து யாரும் பயப்படவோ குழம்பவோ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ப்ரோக்ராமை 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. மொதல் பார்ட்டு ப்ரோக்ராம், ரெண்டாவது பார்ட்டு எது எந்தெந்த ஸ்கோப்பில் இருக்குன்றது, மூணாவது அதோட ஆன்சர். 3 பார்ட்டு புரியுதா? மறுபடியும் சொல்லி மொதல் பார்ட்டு ப்ரோக்ராம் அப்படியே எழுதியிருக்காங்க, இல்லை அல்கிரிதம் அப்படியே எழுதியிருக்காங்க. ரெண்டாவது பார்ட்டு அல்கிரிதத்தில் உள்ளதை பாக்ஸாக பிரித்து ஒன்று ஒரு ஸ்கோப்பில் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது அதோட ஆன்சர். இப்போ நீங்கள் பார்க்குற படம் லோக்கல் ஸ்கோப்போடது. சரிங்களா? இந்த ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 4 லைன் இருக்குது. ஃபஸ்ட் லைனில் டிஸ்ப்னு ஒரு சப்ரோட்டீன் உருவாக்குறாங்க, க்ரியேட் ஆகுது. ரெண்டாவது வரியில் பார்த்தீங்கன்னா அதில் ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு என்ன வேல்யூ மேப் பண்ணுறாங்க, 7 அப்படின்ற வேல்யூ மேப் பண்ணுறாங்க. அப்படி தானே? இப்போ ஏயோட வேல்யூ என்ன, 7. மூணாவது வரியில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஏ அப்படின்றாங்க. அப்போ ஏயோட வேல்யூவான 7 வந்து என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. 4வது வரி பாருங்கள், அது கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும். அதில் எதை கால் பண்ணுறாங்க, அந்த டிஸ்ப்ன்றதை கால் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். இது ரெண்டாவது இடத்துல உள்ள பாக்ஸை பாருங்கள். முதல் 3 வரி டிஸ்ப், ஏ இஸ் ஈக்குவல் டு 7, பிரிண்ட் ஏ, இந்த 3மே ஒரு லோக்கல் ஸ்கோப்பில் இருக்குது. அதுக்கு அடுத்து வெளியே இருக்க டிஸ்ப்ன்றது கொஞ்சம் அவுட்டர் ஸ்கோப்பில் இருக்குது, இல்லைங்களா? இப்போ அந்த மொதல் 3 வரியில் உள்ளதை லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. அந்த டிஸ்ப்ன்றதை கால் பண்ணுறது ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்குது, இல்லைங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஏ இருக்குல்ல, இதை என்ன ஸ்கோப்பில் இருக்குதுன்னு சொல்கிறோன்னா லோக்கல் ஸ்கோப்பில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போனா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு a+1 கொடுத்துக்கலாம். அப்போ ஏயோட வேல்யூ 8ன்னு ஆகும். ஏ இஸ் ஈக்குவல் டு a-1 கொடுக்கலாம், அது என்னென்னு ஆகும், 6ன்னு மாறும். இல்லை ஏ இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுக்கலாம், இல்லை ஏ இஸ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுக்கலாம், அது 25ன்னு மாறும். பிரச்சனையே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை இன்புட் வாங்கிக்கோங்க, மேட்டரே இல்லை, அதை பற்றி கவலையே இல்லை. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அது என்ன ஆகுதுன்றது பிரச்சனை இல்லை.
ஆனால் இந்த டிஸ்ப்னு கீழே கால் பண்ணிக்கிறாங்களா 4வது வரி, அது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வர்றது, அப்படி தானே? இப்போ நீங்கள் 5வது ஒரு வரி எழுதி அந்த இடத்துல வந்துட்டு பிரிண்ட் ஏன்னு போட்டிங்கன்னா என்ன ஒரு யோசிச்சு பாருங்கள். இது போன கிளாஸே சொல்லியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ண வேல்யூவை ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணோம்னா என்ன செய்யாது, அப்படி ஒரு வேல்யூவே இல்லைன்னு எரர் சொல்லிடும் இல்லையா? அப்போ இது லோக்கலாக அங்கே நான் எழுதியிருக்க ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டுமே ஒர்க் ஆகிறதுனால அதோட பேர் அது எந்த ஸ்கோப்பில் இருக்குன்றாங்க, லோக்கல் அப்படின்ற ஸ்கோப்பில் இருக்குது. இது இருக்கிறதுலே வந்து லோக்கல் ஸ்கோப் தான் ரொம்ப 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 ஒரு சின்ன ஸ்கோப். ஒரு வேரியபிளை கொடுத்தோன்னே முதல்ல என்னென்னு பார்க்குமான்னா லோக்கலான்னு தான் பார்க்கும், என்க்ளோஸ்டாக குளோபலான்னு பார்க்காது. முதல்ல எடுத்தோன்னே என்னன்னு தான் பார்க்காது, லோக்கலா அப்படின்னு தான் பார்க்கும். இதை பின்னாடி வர்ற எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு லோக்கல்னால் என்னென்னு புரியுதா? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஒரு வேல்யூ, ஒரு வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டுமே யூஸ் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், லோக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இந்த 2வது எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் 2வதாக நீங்கள் பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன டைப் அப்படின்னா குளோபல். சார் என்ன சார் எல்இஜிபி, லோக்கல் என்க்ளோஸ்டு குளோபல், அப்புறம் பில்ட்ன்னு சொன்னீங்க, டக்குன்னு எல்லேருந்து ஜிக்கு மாறிட்டீங்க அப்படின்னா இப்படி புரிஞ்சுக்கிறது தான் ஈஸி, அதனால் இதுக்கு போயிருக்கேன். சரிங்களா? ஓகே, இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் என்னது, ப்ரோக்ராம். 2வது பார்ட் என்னது, எது எந்த ஸ்கோப்பில் இருக்குதுன்னு சொல்கிறது. 3வது என்னது, அவுட்புட். சரிங்களா? இப்போ முதல் வரியில் என்ன இருக்குது, ஏன்னு ஒரு வேல்யூ, ஒரு வேரியபிள், அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க, 10 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டிஸ்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை வந்து உருவாக்குறாங்க 2வது வரியில். 3வது வரியில் என்ன பண்ணுறாங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 4வது வரியில் என்ன கொடுக்குறாங்க, பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறாங்க. 4வது வரியோட எது முடிஞ்சு போச்சு, அந்த டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் வந்து அதை எவ்வளோ தள்ளி இருக்குன்னு எழுத்து தள்ளி இருக்க முறையிலே நீங்கள் வந்து பார்க்கலாம் இல்லைங்களா? 1, 2 வரியுமே வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். 3, 4 மட்டும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி இருக்கும், வெளியே தள்ளி வலது பக்கம் வந்து அந்த எழுத்து வந்து தள்ளி இருக்கும். அப்படின்னா என்ன, அது லோக்கலில் இருக்குதுன்னு அர்த்தம். சரிட்டு, அப்போ 4வது வரியோட எது முடிஞ்சு போச்சு, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. 5வது வரியில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க, டிஸ்ப் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. 6வது வரியில் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறாங்க. இதுதான் ப்ரோக்ராம். ஆனால் இப்போ 2வது பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4 இந்த 3 வரியும் எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த ஸ்கோப்புக்குள்ளே இருக்கும், லோக்கலுக்குள்ளே இருக்கும். 1வது, 5வது, 6வது இந்த 3 இதில் இருக்குது, குளோபலில் இருக்குது. இப்போ இதில் 2 பிரிண்ட்டியே இருக்குது. முதல் பிரிண்ட்டியே பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே 4வது வரியில் இருக்குது, அப்படி தானே? அது லோக்கலில் இருக்கிறதுனால இங்கே 2 ஏ இருக்குது. குளோபலில் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 இருக்குது, லோக்கலில் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 இருக்குது. இந்த லோக்கல் ஸ்கோப்லேயே வச்சு நான் பிரிண்ட்டியே கொடுக்குறதுனால லோக்கல் வேல்யூவாக முதல்ல எதை எடுக்கு, லோக்கல் 7ன்ற வேல்யூ எடுக்கு. நான் மறுபடியும் சொன்னேன், ஒரு ஸ்கோப் வந்து எல்இஜிபி ரூல் தேடிச்சுன்னா முதல்ல எதை தேடும், லோக்கலை தான் தேடும், குளோபலை தேடாது, என்க்ளோஸரை தேடாது. அப்போ முதல்ல லோக்கலை தேடி எதை பிரிண்ட் பண்ணிடுச்சு, அந்த இருக்காப்பா லோக்கல், வா பக்கத்தில் இருக்க வா அப்படின்னு சொல்லி எடுத்து 7ன்றதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்கும், 7 அப்படின்ட்டு சொல்லி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடியுது, அந்த காலிங் முடிஞ்சு 6வது வரைக்கும் வரும்போது மறுபடியும் பிரிண்ட் ஏன்னு இருக்குது. ஆனால் இந்த பிரிண்ட் ஏ எதில் இல்லை, ஸ்கோப்பில், லோக்கல் ஸ்கோப்பில் இல்லை, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை. ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லாததுனால ஏ இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்ற டெஃபினேஷன் அதுக்கு தெரியவே தெரியாது. அப்போ எந்த வேல்யூ எடுக்கு, ஏ இஸ் ஈக்குவல் 10ன்னு எடுக்கு. ஸோ பிரிண்ட் ஏன்னு போட்டோன்னே 10 அப்படின்ற வேல்யூ கிடைக்கி. அதனால தான் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்கும், 7 இருக்கும், அதுக்கப்புறம் 10 இருக்கும். இப்போ லோக்கலுக்கும் ஸ்கோப்புக்கும் குளோபலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? அடுத்ததான் 3வதாக நம்ம பார்க்க போகிறது என்க்ளோஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஃபினேஷன் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கேன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன், டிஸ்ப்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், இதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, டிஸ்ப் 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னென்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன். எது நெஸ்ட் ஆகிருக்கு, டிஸ்புக்குள்ளே எது நெஸ்ட் ஆகிருக்கு, டிஸ்ப் 1 அப்படின்றது நெஸ்ட் ஆகிருக்கு, உள்ளே இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, நெஸ்டட் ஃபங்க்ஷன். இப்போ மொதல் ஃபங்க்ஷன் வெளியே உள்ள ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்போ புக்கில் உள்ள எக்ஸாம்பிளே பார்த்துப்போம். இதில் மொதல் வரியில் டிஸ்ப்னு ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த ஏன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க, 10 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. இப்போ டிஸ்ப் அப்படின்ற ஃபங்க்ஷன் முடியலை, அதுக்குள்ளே என்ன ஆரம்பிக்கிறாங்க, அந்த டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எதை ஆரம்பிக்கிறாங்க, டிஸ்ப் 1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி சார் டிஸ்புக்குள்ளே இருக்குன்னா, நல்லா பாருங்கள், முதல் வரி லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், 2வது வரியும் 3வது வரி
வலது பக்கம் கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி கொடுத்துருப்பாங்க. அப்படி தள்ளுறதுக்கு பேர் இன்டென்டேஷன். அப்படி இருந்தால் அது டிஸ்புக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இது இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. பைத்தானில் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஏக்கு அந்த ஏன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 10 அப்படின்ற வேல்யூவை 2வது வரியில் கொடுத்துட்டாங்க. 3வது வரியில் டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷன் முடியலை. அந்த டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னது? disp1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ disp1 ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஸ்பில் க்ரியேட் பண்ண ஏன்ற வேல்யூவை கால் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்படி தானே? இப்போ நான் என்ன சொல்லலாம், 2 வார்த்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவுட்டர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன். இதில் எந்த ஃபங்க்ஷன் வெளியே இருக்குது? டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷன் முதல்ல வெளியே இருக்குது. அதனால் அதை என்ன சொல்கிறேன்? அவுட்டர் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். disp1 அப்படின்றது டிஸ்புக்கு உள்ளே இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறேன்? இன்னர் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். புரியுதுங்களா? எது அவுட்டர் ஃபங்க்ஷன்? டிஸ்ப். எது இன்னர் ஃபங்க்ஷன்? disp1. ஓகே. இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ண வேல்யூ ஏயை இன்னர் ஃபங்க்ஷனில் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். கடன் வாங்கிட்டு, எப்போ நான் உனக்குள்ளே தானப்பா இருக்கேன், எனக்கு இதை கடன் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நான் அதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா இது வெளியே தான் இருக்குது. ஆனாலும் வெளியே இருக்கிறதும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. மொத்தமாக வேற எங்கேயோ இல்லை இல்லையா? அப்படி இருக்கிறதுனால அது என்னன்னு சொல்கிறோம்? என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதுங்களா? சரி, அப்போ 5வது வரியில் என்ன நடக்குது? 5வது வரியில் 4வது வரியிலே disp1 அப்படின்ற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. 5வது வரி டிஸ்புக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் எதை கால் பண்ணேன்? disp1 அப்படின்றத கால் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கி? a = 10 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கி. இப்போ disp1ன்னு எதுலேருந்து கால் பண்ணுறேன்? அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கடைசியாக இன்னொரு லைன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே, எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே? disp அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிறேன். print ஏன்னு எழுதுகிறேன். இப்போ நான் மறுபடியும் டிஸ்பை கால் பண்ணும்போது என்ன ஆகுது? disp1 கால் ஆகாது. disp எல்லாம் கால் ஆகி அதுலேயும் ஏன்ற வேல்யூ என்ன வேல்யூவாக தான் உட்காந்துருக்கு? 10 அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மறுபடியும் 10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ அவுட்புட் புரியுதுங்களா? இப்போ ஏன்ற வேல்யூ அவுட்டர் ஃபங்க்ஷனான டிஸ்பிளேயும் 10ன்ற வேல்யூவில் இருக்குது. இன்னர் ஃபங்க்ஷனான disp1லையும் 10ன்ற வேல்யூவில் தான் இருக்குது. வேல்யூ மாறல. ஆனால் அவுட்டர் ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ண வேல்யூவை எடுத்து நான் இன்னர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கரெக்டான வேர்டில் எழுதணும். இப்போ நீங்கள் பார்த்தா லோக்கலையோ இல்லை குளோபலையோ நீங்கள் வந்து ஓன் வேர்டில் எழுதலாம். ப்ராப்ளம் இல்லை. விஷயம் புரிஞ்சால் போதும். எக்ஸாம்பிள் தான் பார்ப்பாங்க. ஆனால் என்க்ளோஸ்டு மட்டும் வந்து கொஷினாக இன்னும் தனியாக இருக்குது. இதுக்கான டெஃபினேஷனும் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு புக்கில் உள்ள டெஃபினேஷன் பார்க்கலாமா? A variable which is declared in a function can also contain another function within it. ஒரு வேரியபிள், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணப்பட்ட வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கு இல்லையா? அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள அதுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்கலாம். அந்த the inner function can access the variable of the outer function. இன்னர் ஃபங்க்ஷனில் உள்ள வேரியபிள் இன்னர் ஃபங்க்ஷன் எதை எடுக்கலாம்? அவுட்டர் ஃபங்க்ஷனில் உள்ள வேரியபிளை எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு அதுக்கு உரிமை உண்டு. அண்ட் தட் இஸ் கால்டு வாட்? என்க்ளோஸ்ட். புரியுதுங்களா? அதுக்கு கீழே உள்ள வரி ரொம்ப முக்கியம். அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஒன் வேர்டில் கேட்கலாம். when a compiler or interpreter search for a variable it will first look for local. முதல்ல எதைத்தான் தேடும்? ஒரு கம்பைலரோ இன்டர்பிரேட்டரோ தேடும்போது முதல்ல எதை தேடும்? லோக்கல் இருக்கியாப்பான்னு தேடும். லோக்கல் எதுவும் இல்லைன்னா அதுக்கடுத்து எதுக்கு வரும்? அண்ட் தென் ஒன்லி இட் கோஸ் ஃபார் என்க்ளோஸ்ட் ஸ்கோப். அப்போ என்க்ளோஸ்டும் கிடைக்கலைன்னா இஃப் தெர் இஸ் நோ என்க்ளோஸ்ட் ஸ்கோப் வேரியபிள்ஸ் இட் வில் கோ ஃபார் வாட்? குளோபல். அப்போ குளோபலும் கிடைக்கலனா என்ன சார் பண்ண? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது நம்ம பில்டின் ஸ்கோப்பு. அதை பார்க்கலாமா? இந்த பில்டின் ஸ்கோப்னா என்ன சார்? நான் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தால் லோக்கல், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ள இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அவுட்ரு ஃபங்க்ஷனில் உள்ள வேரியபிளை எடுத்து யூஸ் பண்ணால் அது என்க்ளோஸ்ட். ஒரு வேரியபிள் அந்த ப்ரோக்ராம் முழுக்க யூஸ் ஆச்சுன்னா அது என்னது? குளோபல். அப்படி இல்லாமல் வேறு ஒரு ப்ரோக்ராமில் உள்ள வேரியபிள் எடுத்து நான் இன்னொரு ப்ரோக்ராம்குள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா அதான் என்னது? பில்டின். அது எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா ஹெடர் ஃபைல்ஸ் மூலமாக பண்ணதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம 14வது சாப்டரான இம்போர்ட்டிங் C++ ஃபைல் இன்ட்டு பைத்தான் அப்படின்ற சாப்டரில் ப்ராக்டிக்கலாக வந்து செய்ய போகிறோம். ஆனால் இதில் உள்ள மாதிரி இப்போ லோக்கலுக்கு உள்ள மாதிரி என்க்ளோஸ்டுக்கு உள்ள மாதிரி வந்து எக்ஸாம்பிள் கிடையாது. ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க.
அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் இஸ் நாட் எக்ஸாம்பிள், ஒரு டயக்ராம் மட்டும்தான். பார்க்கலாமா? மறுபடியும் சொல்லிக்கிறேன். பில்டின் அப்படின்ற ஒன்றும் இல்லை. இப்போ குளோபல் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராம் முழுக்க ஒரு வேரியபிள் யூஸ் ஆச்சுன்னா அது குளோபல். வேற ஒரு ப்ரோக்ராம்லேருந்து அதில் உள்ள வேரியபிளை எடுத்து இந்த ப்ரோக்ராம்குள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா அது என்னது? பில்டின். அவ்வளோதான். பார்க்கலாமா? Any variable which is defined in the library functions will automatically considered as what? Built-in scope, and it can be used in any program in the language. அந்த ப்ரோக்ராம் உள்ள எந்த லாங்குவேஜ்னாலும் என்ன பண்ணலாம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட முடியும். அப்போது ஒரு வேரியபிளை பில்டின் ஸ்கோப்பை கொண்டு வரதுக்கு என்ன சார் பண்ணணும்னா, இப்போ முதல் வரி பாருங்கள், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். The built-in scope has all the names or variables that are preloaded to the program scope when we start the compiler or interpreter. நான் கம்பைல் பண்ணும்போதோ இல்லை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கான ப்ரீலோடிங் அப்படின்ற ஒரு வேலையை வந்து பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேறு ஒரு ப்ரோக்ராம் உள்ள வேரியபிளை எடுத்து இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் எத்தனை சாப்டரில் படிக்க போகிறீங்க? 14th சாப்டரில் படிக்கும்போது இது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப் இருக்கும், என்க்ளோஸ்டு இருக்கும், குளோபல் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே தனியாக ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருக்காங்க? பில்டின் ஆர் மாடியூல் ஸ்கோப்ன்றாங்க. ஆமாம், பில்டினுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னது? மாடியூல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு ஆரோ போட்டு என்ன சொல்லியிருக்காங்க? லைப்ரரி ஃபைல்ஸ் அசோசியேட்டட் வித் சாஃப்ட்வேர் அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம லைப்ரரி ஃபைல்ஸ்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். C++ல் என்ன பண்ணும்? ஹேஷ் இன்க்ளூட் iostream.h போட்டிருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி லைப்ரரி ஃபைலை எடுத்து வச்சு வேறு ப்ரோக்ராம் உள்ள ஃபைலை லைப்ரரி ஃபைலை உள்ளே கொண்டு வந்து அந்த வேரியபிளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தியரட்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணணுன்றது இதில் கொடுக்கப்படலை. மறுபடியும் சொல்கிறேன், இது இந்த சாப்டரில் பார்ப்போம், 14வது சாப்டரில் பார்ப்போம். இதில் மோரோவராக இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இருக்கிறதுலே ரொம்ப வைடான ரொம்ப பெரிய ஸ்கோப் இதுதான், இந்த பில்டின் ஸ்கோப் தான். இந்த பில்டின் ஸ்கோப் இஸ் அ வைடஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கோப்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். அப்போ இந்த 4 ஸ்கோப்போடு இந்த ப்ரோக்ராம் அந்த சாப்டரை முடிச்சிட்டோம்னா அந்த சாப்டர் வந்து 5 மார்க்கே கொடுக்க முடியாது இல்லையா? அந்த 5 மார்க் கொடுக்குன்ற ஒரே காரணத்துக்காக பின்னாடி 2 டாப்பிக்கை வந்து இணைச்சி விட்ருக்குறாங்க. இனிமேல் வந்து நம்ம அந்த டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் டாபிக் பேர் மாடியூல்ஸ். சரியா? அப்போ மாடியூல்லாம் என்ன சார் அப்படின்னா, சிம்பிளாக ஒரே ஒரு சொல்லலாம், எ மாடியூல் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். சரிங்களா? ஒரு ப்ரோக்ராமோட ஒரு பார்ட்டு தான் என்னது? மாடியூல். அந்த பார்ட் எப்படி சார் இருக்கும்? எ மாடியூல் கேன் கண்டைன் ஒன் ஆர் செவரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஈச் அதர். என்ன சார்? ஒன்றுக்கு சம்மந்தப்பட்ட வரிகள் உள்ள ஒரு வரியோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட வரியோ ஒன்றுக்கு சம்மந்தப்பட்ட வரிகளை தனக்குள்ளே வச்சுக்க பேர் தான் என்னது? மாடியூல். ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள LEGP ரூல் பார்க்கும்போது இந்த டிஸ்ப்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு சப்ரூட்டின், அதை தாங்க என்ன சொல்கிறாங்க? மாடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஸ்ப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் A=7 ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ மேப் பண்ணுறாங்க. அப்புறம் பிரிண்ட் A பண்ணுறாங்க. இப்போ A=7ன்னு சொல்லாமல் அதை என்ன பண்ண முடியாது? பிரிண்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த 2 வரியும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இந்த 2 வரியும் சேர்த்து என்னன்னு சொல்கிறாங்க? டிஸ்ப்ன்ற பேரில் உள்ள ஒரு மாடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், எ மாடியூல் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். எ மாடியூல் கேன் கண்டெயின் சிங்கிள் ஆர் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் விச் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ப்ரோக்ராமில் இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ப்ரோக்ராம்ஸ் ஆர் composed of one or more independently developed modules. இந்த independently developed modulesன்றது வந்து முக்கியம். ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், இல்லை டிஸ்ப்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், மாடியூல் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் எழுதுறேன். அதுக்கடுத்து ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் எழுதுறேன். அப்புறம் சப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் எழுதுறேன். 4 மாடியூல். இந்த 4 மாடியூலும் சேர்ந்தது தான் ஒரு ப்ரோக்ராம் இல்லைங்களா? ஆனால் ஒரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும் சம்மந்தம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ ப்ரோக்ராம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாடியூல்ஸ் விச் கேன் பி ஹோல்லி இண்டிபெண்ட். தனித்தனியாக இருக்க மாடியூல்ஸை ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிற ஒரு பெட்டிக்கு பேர் தான் என்னது? ப்ரோக்ராம். புரியுதுங்களா? அப்போ மாடியூல்ஸ் வந்து கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணுமா? அப்படி இல்லை, கொலாபரேட்டிவாகவும் இருக்கலாம். அதை தான் கீழே சொல்கிறாங்க கடைசியில். மாடியூல்ஸ் ஒர்க்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஆன் த இண்டிவிஜுவல் லெவல். ஆன் த அதர் ஹேண்ட் இட் கேன் ஆல்சோ பி இன்டகிரேட்டட் வித் ஒன் அனதர். ஒவ்வொரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும் தொடர்பு ஏற்படுத்திக்கலாம். இப்போ என்க்ளோஸ்டு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாடியூலுக்குள்ளே இன்னொரு மாடியூல் இருக்கலாம், இல்லை ஒரு மாடியூலில் வேரியபிள் இன்னொரு மாடியூல் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்.
இந்த மாதிரி ஒரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும் தொடர்பு இருக்கலாம். இதான் மாடியூலை பற்றி. மறுபடியும் சொல்கிறேன், மாடியூல்னால் என்ன, ஒன்றோ இல்லை ஒரு சில வரிகளையோ ஒன்றா சேர்த்து தொடர்புடைய ஒரு சில வரிகளை ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறது மாடியூல். இதே மாதிரி நிறைய மாடியூல்ஸை ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறது ப்ரோக்ராம். இந்த மாடியூல்ஸை தேவைப்பட்டபடி ஒன்றா யூஸ் பண்ணிக்கிறது ப்ரோக்ராம். அப்போ இந்த மாடியூல்ஸ் வந்து தனித்தனியாக தான் இருக்கணுமா அவசியம் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தும் இருக்கலாம், தேவைப்பட்டால் தனியாகவும் ஒர்க் ஆகலாம். இப்போ நம்ம கை கால் இருக்குது, உடம்புன்றது ஒரு ப்ரோக்ராம், கைன்றது ஒரு மாடியூல், காலுன்றது ஒரு மாடியூல், தலைன்றது ஒரு மாடியூல். இந்த கையை நான் தனியாக உபயோகப்படுத்த ஒரு பொருளை எடுக்கணும்னா கை மட்டும் தனியாக உபயோகப்படுத்தலாம். இப்போ நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, நடக்கும்போது வந்து கை அசையும், தலை முன்னாடி பார்க்கும், கால் வந்து நடக்கும், இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கு இல்லையா? அப்போ இது வந்து நான் வந்து கையால் ஒரு பொருள் எடுக்கிறது இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகிறது, இல்லை இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகிறது. எது? ஹேண்டுன்ற மாடியூல். நான் நடக்கிறேன் அப்படின்னா அப்போ ஹேண்ட், லெக்ஸ் அண்டு ஹெட் இந்த 3 மாடியூலும் கொலாபரேட் ஆகி ஒர்க் ஆகுது. இப்படியும் ஒர்க் ஆகலாம், அப்படியும் ஒர்க் ஆகலாம். புரியுதுங்களா? A software can be divided into several modules. அப்படி தானே ஒரு ப்ரோக்ராம் இல்லை ஒரு சாஃப்ட்வேர்ன்றது வேறு மாடியூல்ஸாக பிரிக்கலாம். அப்படி மாடியூல்ஸாக வச்சு ப்ரோக்ராம் எழுதுகிறோம்னா அந்த வகையான ப்ரோக்ராமை மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். A process of subdividing a problem into many modules is called what? Modular programming அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி மாடுலராக பிரிக்கிறனால என்ன ஆகுது? We are dividing the problem into simple programs or simple problems, simple subproblems, and we can debug it easily, we can find the error easily இல்லையா? அப்போ ஒரு மாடியூல்னா என்னெல்லாம் இருக்கணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, மாடியூல் கண்டெய்ன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸிங், லாஜிக் அண்ட் டேட்டா. அந்த மாடியூல் எப்படி இயங்குதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், அதுக்கு தேவையான ப்ராசஸ் பண்ணுறதுக்கான கோடிங் இருக்கணும், ப்ராசஸ் சரியாக நடக்கிறதுக்கான லாஜிக் கணக்குகள் இருக்கணும், அந்த கணக்கை இல்லை அதுக்கான டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன இருக்கணும், வேரியபிள் இல்லைன்னா டேட்டா அப்படின்றது இருக்கணும். ஸோ எ மாடியூல் ஷுட் கண்டெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராசஸிங், லாஜிக் அண்ட் டேட்டா. எ மாடியூல் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு அண்ட் ஸ்டோர்ட் அஸ் அ லைப்ரரி. ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள ஒரு மாடியூல் எழுதி வச்சுக்கன்னா அந்த மாடியூலை மட்டும் தூக்கி நான் லைப்ரரியில் போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஒரு 3 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா 11th மேக்ஸில் என்சிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு படிச்சிருப்பீங்க. நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஞாபகம் வருதுங்களா? ஸோ 2 நம்பர் n rன்ற 2 நம்பருக்கு நான் வந்து என்சிஆர் கண்டுபிடிக்கணும்னா நான் 3 தடவை ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். 3 தடவை ஃபேக்டோரியலுக்கு நான் கோடிங் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு தடவை மாடியூல் எழுதி அதை லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எத்தனை தடவைனாலும் என்ன பண்ணிக்கலாம், திரும்ப கால் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. ஏ மாடியூல் கேன் பி compiled separately and stored as a library function. Modules can be included in a program. இன்னொரு ப்ரோக்ராமில் உள்ள மாடியூலை எடுத்து பில்டின் ஸ்கோப் மூலமாக வேற ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே புகுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி சார் யூஸ் பண்ணுறதுன்னா, மாடியூல் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி இன்வோக்டு பை த நேம் ஆஃப் த மாடியூல் அண்ட் த வேரியபிள்ஸ். அதோட நேமையும் அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வேல்யூவும் கொடுத்தா அது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகி அந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராசஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். எடுத்துக்காட்டாக வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸில் இப்போ நம்ம ஸ்கோப் பார்க்கும்போது டிஸ்ப்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். டிஸ்புக்குள்ளே 2 வரி எழுதிருப்போம், a=7 print a-ன்னு. அதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அப்படி கால் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. எ ஃபங்க்ஷன் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை அனதர் ஃபங்க்ஷன் ஆர் அனதர் மாடியூல். ஒரு மாடியூலில் எழுதின ப்ரோக்ராமை இன்னொரு மாடியூலுக்குள்ளே நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 5ம் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கோடால் செய்ய முடிஞ்சதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், மாடியூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி சார், இதனால் எனக்கு என்ன நன்மை, என்ன அட்வான்டேஜ் கிடைக்கி அப்படின்னா, முதல் அட்வான்டேஜ் லெஸ் கோட் டு பி ரிட்டன். யோசிச்சு பாருங்கள், ஒரு தடவை மாடியூல் எழுதிட்டால் திரும்ப நான் கால் பண்ணலாம். அப்போ திரும்ப அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கான கோடிங் இடம் எனக்கு என்ன ஆகுது, மிச்சமாகுது. A single procedure can be reused. By reusing, we can eliminate the space to retype the process until again and again. திரும்ப டைப் பண்ண வேண்டிய நேரமும் எனக்கு என்ன ஆகுது, மிச்சமாகுது. Programs can be created by using a small team. கஷ்டமான ப்ரோக்ராம் சின்ன டீமால் யூஸ் பண்ணுவேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு கேம் நான் உருவாக்குறேன் அப்படின்னா அந்த கேமுக்கு பேக்ரவுண்டு ஒரு ஆள், கேரக்டர் வரைகிறது ஒரு ஆள், அதை நடக்க வைக்கிறது ஒரு ஆள், ஓட வைக்கிற ஒரு ஆள், சுட வைக்கிற ஒரு ஆள், இப்படி தனித்தனியாக நம்ம கோடிங் எழுதுகிறோன்னா நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதில்லை, நிறைய பேர் நான் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அது எல்லாத்தையும் ஒரே ஒரு ப்ரோக்ராம் உட்காந்து இன்டகிரேட் பண்ணி ஒன்றா சேர்த்து கேமை உருவாக்கிடலாம் இல்லையா?
so that a program can be designed very easily because a small team deals with a particular part of a program, not the entire data. Modular programming allows the users to collaborate their data. ஒரு இடத்துல உள்ள ப்ரோக்ராமை தூக்கி இன்னொரு இடத்துல போட்டு பார்க்க முடியும். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் WWE ரெஸ்லிங் கேம்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருந்தேன். கிளாஸ் வந்து ஞாபகம் இருக்கும். WWE கேம் போட்டு கேமில் வந்து ஸ்பைடர்மேனு, ஹல்க்கு, தோர் இந்த மாதிரி வந்து வேறு வேறு யூனிவர்ஸில் இருக்க ஆட்கள்லாம் வர்ற மாதிரி வந்து காமிச்சிருந்தேன். அது வேறு கேமில் உள்ள ஆட்கள். அந்த கோடிங்கை தூக்கி இந்த கோடிங்கில் போட்டு நான் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எதனால் பாசிபிள் ஆகுது? மாடுலர் ப்ரோக்ராமிங்னால பாசிபிள் ஆகுது. இந்த கோட் இஸ் ஸ்டோர்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். இதை வேறு வேறு ஃபைலில் வந்து நான் என்ன பண்ணிக்க முடியும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சின்னதாக நம்ம சப்டிவைட் பண்ணி பிரிச்சுறதுனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்ன ஆகுது? ஈஸியாகுது. இதே குழப்பி எல்லாத்தையும் கலந்து எழுதினோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாயிடும் இல்லையா? எரர்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட். அப்படி தானே சின்ன ப்ரோக்ராமாக அது நம்ம சின்ன ப்ரோக்ராம் பெரிய ப்ரோக்ராமோட சின்ன ப்ரோக்ராமில் எரர் கண்டுபிடிக்கிறது என்னது ரொம்ப ஈஸி இல்லையா? இந்த சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மல்டிபிள் அப்ளிகேஷன். வேறு அப்ளிகேஷன்லேயும் அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி சொன்னதான் திரும்ப வேறு வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. முக்கியமானது த ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள் கேன் பி ஈஸிலி கண்ட்ரோல்டு. இது எந்த ஸ்கோப்பில் இருக்குது, எங்கே எந்த வேல்யூ வரணுன்றதை மாடியூலாக பிரிக்கும் போது ஈஸியாக பிரிச்சிட முடியும். அந்த வேல்யூஸ் அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக போகும். புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த மாடியூல்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்ற பேரில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது நம்ம ஏற்கனவே செகண்ட் சாப்டரில் பார்த்த என்னது தான், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் தான். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் லேசாக ஞாபகப்படுத்திங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் ஹூ கேன் சி வாட். யார் எதை பார்க்க முடியும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணி தேவையான டேட்டாவை கொடுத்து தேவையில்லாத டேட்டாவை மறைச்சி வைக்கிறதா என்னது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அதைத்தான் இங்கே என்ன பேரில் கொடுக்குறாங்க? அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்ற பேரில் கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் அக்சஸ் கண்ட்ரோல் கேட்டாங்கன்னா, அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் செக்யூரிட்டி டெக்னிக் இஸ் யூஸ்டு டு ரெகுலேட் ஹூ ஆர் வாட் கேன் வியூ த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் தேவையில்லாத விஷயத்தை யாரும் பார்க்கக்கூடாது, இல்லை வந்து மாற்றக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி மாற்றாமல் இருக்கிறதுக்கான செக்யூரிட்டி டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. C++, ஜாவா இந்த மாதிரியான லாங்குவேஜில் வந்து 3 வகையான அக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. என்னென்னா ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் அப்படின்னு சொல்லி 3 கொடுக்காங்க. இஃப் எ வேரியபிள் இஸ் டிக்ளேர்ட் அஸ் எ ப்ரைவேட் வேரியபிள் இட் கேன் பி யூஸ்டு அவுட் சைட் த கிளாஸ். ஒரு வேரியபிளை நான் வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த கிளாஸை விட்டு வெளியே அதை நான் என்ன பண்ணவே முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. இட் ஷுட் பி யூஸ்டு வித்தின் அ கிளாஸ் லிமிட். இதுதான் என்னது ப்ரைவேட். If a variable is declared as a public member, it can be used outside the class. outside the classல எந்த விதமான தடையும் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது என்னது பப்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ப்ரைவேட் பப்ளிக்லையும் பிரித்து எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது, எதை கிளாஸ்க்கு வெளியே கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னது டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The arrangement of private data and the public functions create the concept called டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்ற டெஃபினிஷனையும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நடுவில் ப்ரொடெக்டர்னு ஒன்று சொன்னீங்க சார் அப்படின்னா, அப்போ ப்ரொடெக்டர்னா என்ன சார்? என்ன ப்ரொடெக்டட் வேரியபிள் கேன் பி யூஸ்டு வித்தின் அ கிளாஸ் அண்ட் டு இட்ஸ் சப் கிளாஸ். ஒரு கிளாஸுக்குள்ளேயும் அதை இன்ஹெரிட் பண்ண சப் கிளாஸுக்குள்ளேயும் மட்டும் யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது என்னது ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இன்ஹெரிட் பண்ணாத வேறு எந்த கிளாஸுக்கோ இல்லை வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கோ அதை யூஸ் பண்ணுறதுக்கான தகுதியோ இல்லை அனுமதியோ கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம அடுத்து படிக்க போகிற பைத்தானில் இந்த மாதிரியான பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதைத்தான் புக்கில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, பைத்தான் டசன்ட் ஹாவ் எனி ஆக்டிவ் மெக்கானிசம் டு ரெஸ்ட்ரிக்ட் த அக்சஸ் ஆஃப் எனி வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷன். அப்போ ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டர்னு போட முடியலன்னா நம்ம C++ல் போடுவோம். ஞாபகம் இருக்கா? ப்ரைவேட்னு போட்டு ஒரு கோலன் வச்சோம்னா அது கீழே வரலாம் ப்ரைவேட், அப்புறம் பப்ளிக்னு போட்டு ஒரு கோலன் வச்சோம்னா அதுக்கப்புறம் கீழே வரலாம் பப்ளிக். இப்படி எதையுமே இதில் பண்ண முடியாதுன்றாங்க, பைத்தானில் பண்ண முடியாது. அப்போ வேறு எப்படி சார் பண்ண? சிம்பிளாக ஒன்று சொல்கிறாங்க. ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்க சார், அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் மட்டும் போட்டிங்கன்னா அது என்னது ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி கம்பைலர் புரிஞ்சுக்கும். இல்லை 2 அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா அது என்னது ப்ரைவேட்டுன்னு புரிஞ்சுக்கும். அப்போ நார்மலாக எதுவுமே போடாமல் அண்டர்ஸ்கோர் எதுவுமே போடாமல் விட்டால் பப்ளிக். ஆனால் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், C++ல் டிஃபால்ட் விசிபிலிட்டி எது? ப்ரைவேட். அப்போ பைத்தானில் டிஃபால்ட் விசிபிலிட்டி எது? பப்ளிக். சரிங்களா? சரி, அப்போ இதை புக்கில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பைத்தான் ப்ரிஸ்கிரைப்ஸ்
கன்வென்ஷன், அதாவது ஒரு வழக்கம், அதை வந்து என்ன பண்ணுது, நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. கன்வென்ஷன் ஆஃப் ப்ரிஃபிக்ஸிங் எ நேம் ஆஃப் எ வேரியபிள் ஆர் எ மெத்தட் பை சிங்கிள் அண்டர்ஸ்கோர் இஸ் மீன் protected visibility. By prefixing a name of a variable or a function by double underscore is mean by private visibility. அதாவது ஒரு வேரியபிளோட நேமுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோட நேமுக்கு முன்னாடியோ ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா அது ப்ரொடெக்டட் ஆகும். ஒரு வேரியபிளோட நேமுக்கு முன்னாடியோ ஒரு ஃபங்க்ஷனோட நேமுக்கு முன்னாடியோ டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா அது வந்து ப்ரைவேட் ஆகும். இல்லை எதுவுமே போடாமல் விட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அது வந்து பப்ளிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை படிக்க போகிறோம். ஓகே, கெட் ரெடி ஃபார் இட். தேங்க்யூ ஃபார் யூர் டைம். பாய்.